ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் புதுசாக நம்ம ஆரம்பித்து 12th எபிசோடு வரைக்கும் பார்த்த அனிமையோட 13th எபிசோடை பார்க்க போகிறோம். போன எபிசோடு லாஸ்ட்டாக நம்ம ஹீரோ சவுசியாங் குட்டி வில்லனான ஜியாங் நன்னை பின்தொடர்ந்து போகிறான். தன்னை யாரோ பின்தொடர்ந்து வராங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட அவன் கொஞ்சம் உஷாராகி டக்குன்னு இவன் கண்ணில் மண்ணை தூவிட்டு தப்பிச்சிட்றான். மேற்கொண்டு ஜியாங் நன்னை பின்தொடர்ந்து போகலாம் அப்படின்னு நினச்சி போகிறப்போ அங்கே வந்த காட்ஸுங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த இடத்துக்குள்ளேயே ஒரு கதவு மாதிரி இருக்குது. அந்த கதவை திறந்துக்கிட்டு உள்ளே போகிறான் சவுசியாங். உள்ளே போய் பார்த்தா அந்த இடம் ஒரு பழைய குகை மாதிரி இருக்குது. காட்ஸுங்கிட்ட இருந்து தப்பிச்ச இவன் குகைக்குள்ளே வந்து வசமாக அப்படி அவன் மாட்டிக்கிறதோட இந்த எபிசோடு கண்டினியூ ஆகுது. அந்த இடம் பார்க்குறதுக்கு பழைய குகை மாதிரி இருந்தாலும் நீட்டாக பளிச்சுன்னு இருக்குது. அதுவும் உள்ளே ஏதோ வெளிச்சம் மாதிரி தெரியுது. மேற்கொண்டு உள்ளே என்னதான் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்க்கறதுக்கு போன சவுசியாங்க எதையோ பார்த்து இல்லை யாரையோ பார்த்து அதிர்ச்சியாக இவன் யாரை பார்த்து இப்படி அதிர்ச்சியாகி அசையாமல் நிற்கிறான்னு பார்த்தா அங்கே முரான் ஃபேமிலி ராஜகுமாரியான ஜியோ அரகுர ஆடையோட கண்ணை மூடி உட்காந்துக்கிட்டு ஏதோ மெடிடேஷன் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறா. அவளை சுற்றியும் ஏதோ ஃபாசில்ஸ் மாதிரி இருக்க நடுவில் உட்காந்து இவன் இந்த மாதிரி மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ அவள் கண் விழிக்கிறா. அப்படி கண் விழிக்கிறப்போ அவள் பக்கத்துலேயே சின்ன சின்ன உருண்டைகள் மாதிரி பில்ஸ் மாதிரி ஏதோ இருக்க அதை எடுத்து அவள் ஓனா வாயில போட்டு முழுங்கிட்டு இருக்கிறா. அவளை பார்த்த நம்மால் அவளை போய் எழுப்பலான்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி போய் நின்று முகத்துக்கு நேராக கையாட்டி பார்க்குறான், ஒழுக்கு காட்டி பார்க்குறான். இவன் என்ன செஞ்சாலும் சரி அவள் எதுக்கும் அசராமல் அப்படியே உட்காந்து மெடிடேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறா. இதை தான் லாஸ்ட்டாக என்னோட பவரை இம்ப்ரூவ் பண்ண குகைக்கு போகிறேன்னு சொன்னா போல இருக்குது. பணம் இல்லைனாலும் பவர் வேணும்னு நினச்சிக்கிட்டா போல. ஜியு கண் விழிக்காததை பார்த்த சவுசியாங்க போய் அங்கிருந்த ஃபாசில்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அதையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஜியு ரொம்பவே பழமையான ஃபாசில்ஸ் மேஜிக் பவரை கற்றுக்கிட்டு இருக்கிறா அப்படிங்கிறது. ஏற்கனவே 8th லெவல் வரைக்கும் வந்துட்டா போல. முழு பவரும் கிடைக்கணும்னா 9th லெவலை கம்ப்ளீட் பண்ணணும் போல. அப்படி 9th லெவலை கம்ப்ளீட் பண்ணத்தான் இந்த குகைக்கு வந்திருக்கிறா அப்படிங்கிறத இவன் தெரிஞ்சுக்கிறான். இந்த ஃபாசில்ஸ் பவரை இவன் யூஸ் பண்ணுறப்ப தான் இது ஆபத்துன்னு சொல்லி குட்டி பொட்டாசி இவளை தடுத்திருப்பா. மேப்பு கிடைச்சி புதையல் மாதிரி ஏதாவது கிடைச்சிருந்தா இந்த ஆபத்தை இவ சந்திக்க வேண்டி இருந்திருக்காது. அட்லீஸ்ட் மேரேஜாவது நடந்திருந்தா அந்த பணக்கார ஃபேமிலியோட சப்போர்ட்டாவது கிடைச்சிருக்கும். அதையும் எல்லாரும் சேர்ந்து கூட போட்டுட்டானுங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறது, வேற வழி இல்லாமல் மேஜிக் பவரையாவது அடையலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்து உட்காந்துட்டா. இந்த மாதிரியான பவரை வச்சுக்கிட்டாவது தன்னோட ஃபேமிலியை மற்றவங்க கிட்ட இருந்து காப்பாற்றலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டா போல இருக்குது. இங்கேயும் கட்டிச்சோத்து மூட்டையில் பெருச்சாலியை கட்டின மாதிரி பின்னாடியே சவுசியாங் வந்து நிற்கிறான். என்ன ஆக போகுதோ தெரியல. அந்த ஃபாசில்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சவுசியாங்கு டக்குன்னு திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்த்தவன் அதிர்ச்சி ஆகிறான். ஏன்னா க்ளோஸ் ஆகி இருந்த ஜியோட கண்கள் ஓப்பன் ஆகி இருக்குது. ஆனால் அவள் இன்னும் சுயநினைவுக்கு வராமல் அந்த பில்ஸ் எடுத்து வாயில் போட்டுக்கிறா. அவள் முகத்தில் இருக்கிற நரம்பெல்லாம் ரத்த கோடுகள் மாதிரி தெரியுது. அதை பார்த்த அதிர்ச்சியில் சவுசியாங் ஆன்னு கத்துறான். இவனோட சத்தம் கேட்டு சுயவுணர்வுக்கு வந்த ஜியு சவுசியாங்க பார்த்து நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியோட கேட்குறா. பத்தாவதுக்கு அரகுர ஆடையோட இருக்கிறதால இவளுக்கு கொஞ்சம் சங்கடமாக வேற இருக்குது. அதோட இவன் ஃபாசில் மேஜிக்கில் 9th லெவலை தாண்டுவதற்கான இந்த முயற்சியும் வீணாகி நாசமாக போயிடுது. அப்படி அது டக்குன்னு பாதியில் தடைப்பட்டதால அவள் ரத்த வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறா. இவனோ கண்ணை மூடிக்கிட்டு எனக்கு எதுவும் தெரியாது, நான் எதையும் பார்க்கல, குகையே ஒரே இருட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நடிக்கிறான். ஆனால் ஜியு இவனை பொருட்படுத்தாமல் மறுபடியும் அந்த ஃபாசில்ஸ் மேஜிக்கை அடைய முயற்சி செய்கிறா. இப்படி டக்குன்னு நிறுத்தி மறுபடியும் தொடங்கினதுனால அதோட வீரியம் தாங்காமல் இப்போ அவளோட கண்ணில் காதில் மூக்கில் எல்லாமே ரத்தம் வர ஆரம்பிக்குது. ஆனால் அவள் தொடர்ந்து அந்த 9th லெவலை கம்ப்ளீட் பண்ணணும்னு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறா. சவுசியாங் தான் ஓடி வந்து போது நிறுத்து, உயிரோடு இருக்க உனக்கு விருப்பம் இல்லையா, தொடர்ந்து இப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீ செத்து போயிடுவ அப்படின்னு சொல்கிறான். அவள் அதையெல்லாம் காதலியே வாங்கிக்காமல் இருக்க சவுசியாங் அவன் முன்னாடி போய் உட்காந்து அவளை 2 பர்மத்தட்டு தட்டி 1 நிமிஷம் அவளை நினைவிளக்க வைக்கிறான். அதுக்கப்புறமா சுயநினைவுக்கு வந்தவ என்னை எதுக்காக தொட்ட, இங்கே எதுக்காக வந்த, உன்னால் எல்லாமே நாசமாக போயிருச்சு, நான் எப்படியாவது இந்த ஃபாசில்ஸ் பவரை அடைஞ்சே ஆகணும்னு அடம் பிடிக்கிறா. அதை பார்த்த சவுசியாங்கு இந்த ஃபாசில்ஸில் இருக்கிற மாதிரியான பவர் அடையிறதுக்கு நீ உன்னோட உயிரையே சேக்ரிஃபைஸ் பண்ணணும். அப்படி உன்னோட உயிரையே பணையம் வச்சு யாரைத்தான் காப்பாற்ற போறையே தெரியல. இந்த ஃபாசில்ஸ் எல்லாம் இருந்தால் தானே மறுபடியும் முயற்சி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாமல் அவள் வேண்டான்னு கெஞ்ச அந்த ஃபாசில்ஸை எல்லாத்தையுமே அடித்து நொறுக்கிடுறான். அதை பார்த்துட்டு அழுதுகிட்டு இருந்தவ கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கப்புறமா எந்திரிச்சு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு முதல் வேலையாக அங்கே உடஞ்சி கிடந்த ஒரு கல்லை எடுத்து சவுசியாங்க அடித்து மட்டையாக்குறா. அதுக்கப்புறமா அவள் அங்கேருந்து கிளம்புறா. அப்படி கிளம்புறப்ப உன்னால் எனக்கு நிறைய இழப்பு ஏற்பட்டுடுச்சு, அதுக்கெல்லாம் தண்டனையாக நீ இந்த இடத்த விட்டு இதுக்கு மேலே வெளியில் வர முடியாதுன்னு சொல்லிட்டு குகை மாதிரி இருந்த அந்த இடத்தோட கதவை லாக் பண்ணிட்டு போயிடுறா. அவள் போனதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு தலையை நீவிக்கிட்டே எந்திரிச்சவன் ரொம்ப தான் கோவப்படுறா. இவள் இந்த கதவை சாத்திட்டு போனால் என்னால் ஓப்பன் பண்ண முடியாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு கம்பியை விட்டு நம்பி பார்க்குறான். ஆனால் இந்த தடவை கம்பி சாவி துவாரத்துக்குள்ளேயே போக மாட்டேங்குது. என்னாச்சுன்னு இவன் அந்த கேப் வழியாக பார்க்குறப்போ வெளியிலிருந்து யாரோ சாவி துவாரத்தில் எதையோ இரும்பு மாதிரி உருக்கி ஊற்றிக்கிட்டு இருக்கிறாங்க.
அது மட்டும் இல்லாமல் எகத்தாளமாக சிரிக்கிறாங்க. அதை கேட்டுட்டு இவன் யார் அது வெளியில் இருக்கிறது, ஒழுங்காக கதவை திறந்து விட்டுருங்கன்னு சொல்லி கேட்குறான். வெளியில் இருந்தவனா உன்னை வெளியில் விட்டா எனக்கு என்ன லாபம்னு கேட்குறான். அப்படியே அவன் யார் அப்படிங்கிறதையும் காட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா இவன் தான் குவாங்கோட பிளேஸ்ல இருந்தே சவுசியாங்க பின்தொடர்ந்து வந்தவன். நமக்கு அவன் யாருன்னு தெரிஞ்ச மாதிரி உள்ளே இருக்கிற சவுசியாங்க்கு தெரியாது இல்லையா? அதனால் அவன் என்கிட்ட யான் நான்டியானோட புதையல் மேப் இருக்குது, நான் வெளியில் வர ஹெல்ப் பண்ணுனா அதை உனக்கு தரேன்னு சொல்கிறான். அதை கேட்டு வெளியில் இருந்தவன் புதையல் மேப்புக்கு ஆசைப்பட்டு அந்த கதவை திறந்து விடுவான்னு பார்த்தா, யாருக்குடா வேணும் உன்னோட மேப்பு, நீ உள்ளே கடந்து சாவு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். உள்ளே இருந்த சவுசியாங் இதுக்கு மேலே கதவை ஓப்பன் பண்ணி வெளியில் போக முடியாதுன்னு சொல்லி மேற்கொண்டு உள்ளே போய் வேறு ஏதாவது வழி இருக்குதான்னு பார்க்குறான். அப்படி அவன் பார்த்துக்கிட்டே உள்ளே போக போக அப்படியே உறைஞ்சி போகிற அளவுக்கு அந்த குகை குளிருது. பார்த்துக்கிட்டே போனவன் அங்கே வெளிச்சம் மாதிரி தெரிஞ்ச இடத்துல போய் என்ன இருக்குதுன்னு பார்க்குறான். அங்கே ஸ்டவ் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் ஏதோ ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு எட்டி பார்க்குறான் இவன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜியோ சாப்பிட்ட பில்ஸ் நிறைய அந்த ஸ்டவ்க்குள்ளே இருக்குது. என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்காமலேயே பசியில் வாரி வலிச்சு கொட்டிக்கிறான். வயிறு ரம்பினதுக்கு அப்புறம் தான் பார்க்குறான் அந்த ஸ்டவ்வில் சுற்றி ஏதோ எழுதி இருக்குது. அதில் கல்டிவேஷன், மெடிடேஷன் இந்த மாதிரி பண்ணுறவங்க அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த மாதிரி 1-2 பில்ஸை மட்டும் எடுத்துக்கணும், அதுக்கு மீறினா ஆபத்தாயிரும்னு போட்டிருக்குது. படித்து பார்த்துட்டு அசால்ட்டாக என்ன ஆயிரப்போகுது, இவ்வளவு சாப்பிட்டுட்டு நான் நல்லா தானே இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளே இவனுக்கு வயிறு ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிக்குது. அப்படியே படிப்படியாக தொண்டையை அடிக்கிற மாதிரி இருக்குது, மூச்சோட கஷ்டமாக இருக்குது, மண்டையே வெடிக்கிற மாதிரி இருக்குது. அடுத்த ஸ்டெப்பாக உடம்பெல்லாம் அனலாக எரியுது. விட்டா அவனோட உடம்பே பற்றி எரிஞ்சிரும் போல இருக்குது. இதுக்கு மேலே தாங்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு வேகமாக பாஞ்சு வந்து இதுக்கு முன்னாடி ஜியு உட்காந்து இருந்த இடத்துல பப்பர் பேனு விழுந்துடுறான். அந்த இடம் குழுக்குழுன்னு ஐஸ் மாதிரி கூலிங்காக இருந்ததால் இவனோட எரிச்சலுக்கு எதமாக இருக்குது. நல்ல வேலையை தப்பிச்சம்டா சாமின்னு சொல்லிட்டு சவுசியாங் இப்படி விழுந்து கிடக்கிறதோட இந்த பார்ட்டை முடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்பயும் போல் இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், கதை எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, டாட்டா, பை பாய்.